நான் ஒரு விஷயம் கேட்குறேன். ஒரு குழந்தை வயத்தில் உருவாருது. அதுக்கு நகத்துலேருந்து, கண்ணுலேருந்து, கால்லேருந்து, மூக்குலேருந்து, உள்ளே இருக்கிறது ஒவ்வொரு உறுப்புலேருந்து நல்லபடியாக வரணும்னா எவ்வளோ மிரக்கல் அது. ஆனால் அதெல்லாம் நல்லபடியாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை எங்கேருந்து வருது? கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை. நம்ம இன்னைக்கு காலையில இருந்து இன்னைக்கு நைட்டு வரை இருக்கோம். ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு, இது பண்ணிட்டு இருக்கு. அது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரிஸ்க் இருக்கு. அதெல்லாம் தாண்டி அது வளர்ந்து வருதுன்னா எங்கேருந்து அந்த நம்பிக்கை வருது? நம்ம கடமையை நல்லா செஞ்சுருக்கோம், நம்ம கடவுளை கும்பிட்டுருக்கோம், நம்ம குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணோன்னு நான் கடவுளை நினச்சிருக்கோன்னு. அந்த நம்பிக்கை இல்லாமல் பல பேருக்கு வாழ முடியாது. ஸோ அந்த நம்பிக்கையை நம்ம குறை சொல்லவே முடியாது. என்ன சொல்ல முடியும்னா, நம்பிக்கை மூட நம்பிக்கையாகி முட்டாள்தனமாகி ஏமாந்து போகாதீங்க. இல்லை, பயம்தான் மேடம். பயம்தான். நம்மளை தாண்டி இறைவன் நமக்கு எல்லா பவரையும் கொடுத்துட்டாரு. நமக்கு எல்லா ஜீவராசிக்குள்ளும் இறைவன் இருக்கிறாருன்னு கீதையில் கிருஷ்ணன் சொல்லிட்டாரு. கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டாங்க. அவர் தான் அவதாரங்கள்னு சொல்லிட்டாங்க. இதை நான் முழுசாக நம்புகிறேன். மற்றவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ, நான் துல்லியமாக நம்புவேன். இறைவன் ஒருவன், அவதாரங்கள் பல.